ம் 350 ரூபா. ஸோ 250 ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு லாபம் என்ன? ஸோ பெரிய ஒரு மெகா சேல் கடை தான். வேணா இதில் எதோ எடுத்தாலுமே 350 ரூபா. நான் பாருங்க உண்மையிலே எல்லாமே நல்ல நல்ல டிசைன்லேயும் நல்ல நல்ல வடிவான பாத்திரங்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான எல்லாமே. அதாவது 50 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரை. அதில் ஒரு நல்ல ஒரு மெகா சேல் ஒன்று போட்டிருக்கணும். அதாவது எடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு பின்னுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆனால் உண்மையிலே அந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான சனம் வந்து சாமான்கள் எடுத்து கொண்டிருக்கணும், சாமான்களை அள்ளி கொண்டு போய் கொண்டிருக்கணும். என்ற அப்படியான ஒரு நல்ல ஒரு மலிவான மெகா சேல்லாம் போட்டிருக்கணும். இப்போ அப்படியான இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படியான இதுகள் இருக்குது. இந்த நிறைய எடுக்கிறதுக்கு நிற்கணும் போல் வந்து உள்ளுக்க போய் பார்த்தா தான் தெரியும். வேணாமன்னு சொல்லுவேன். நான் உள்ளுக்க போனதுக்கு பிறகு தான் ஒன்றுண்டையும் பார்க்க ஆசை வரும். நான் அப்படியான ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏன்னா அப்படி தான் நான் உள்ளுக்க போய் பார்ப்போம் என்ன. சரி, அப்படி இந்த கடை இடத்துக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லூர் பின்பக்க ரோடு. இதில் ரியோ ஐஸ்கிரீம் கடை இருக்குது பாருங்க. ஐஸ்கிரீம் கடை இருக்குது. அப்படி இடத்துக்கிட்ட இப்படி பார்த்தோம்னு சொன்னால் ஐஸ்கிரீம் கடைக்கு எதிராக தான் பாருங்கள் இந்த கடை இடத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி. இடத்துக்கிட்ட இந்த கடை இருக்குது பாருங்க. மாபெரும் மளிகை விற்பனை அனைத்தும் 50 முதல் 500 வரை மட்டுமே என்று சொல்லி ஒரு நல்ல பெரிய ஒரு போட் ஒன்று போட்டிருக்கணும். அப்படியே உள்ளுக்க போமாக நிற்கணும். சரி, அப்படியே போவோம். இதால் அப்படியே உள்ளுக்க போவோம். போட்டு போட்டுக்கினா உங்கள் பொருட்களே உட்கொண்டு செல்ல தடைன்னு சொல்லி இதில் போட்டுருக்கேன். நான் நினைக்கிறேன் வெளியில் கொண்டு வர பொருட்களை முழுக்க கொண்டு போயிடலான்னு சொல்லி ஒரு போட்டு போட்டிருக்கேன். நான் அப்படியே வந்து வீட்டை காய்க்கிற பொருட்கள் பாத்திரங்கள்லாம் அதை ஒவ்வொரு சைஸுகள் இருக்குது பாருங்கள். நம்ம பிளேட்டுகள் எல்லாம் இதில் ஒரு சைஸ், அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சைஸ் படிவாக இருக்கு. நான் பார்க்கவே டெம்பராக இருக்கேன். அப்போ இந்த விலை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 350 ரூபா. நான் இதில் எதை எடுத்தாலுமே 350 ரூபா. நான் பாருங்க உண்மையிலே எல்லாமே நல்ல நல்ல டிசைன்லேயும் நல்ல நல்ல வடிவான கோப்பை எல்லாம் வச்சுருக்கேன் நம்ம இதில். என்ன ரைட். அது வந்து 450 ரூபா. என்ன 490 ரூபா அடிச்சிருக்கு. 350 தானே? ரைட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கலர்களில் இருக்குது. பஞ்சா இருக்கு. நான் 350. வேறுங்க ஆக்கள் எல்லாம் அப்படியே வந்து கொண்டு இருக்குன்னு. அப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மெகா சேல் கடை தான். ₹200 என்ன? எவ்வளோ? 350 ரூபா. 350. சின்ன கலருக்கு வடிவாக இருக்குமே. 4 கலர்ஸ் இருக்குது அதில். ₹500. ₹200 என்ன? நல்ல வெயிட்டாக இருக்கும். வெயிட் இல்லையா?
பாருங்க இதில் நல்ல மக்கிக்கணும். வெங்காயம் அப்படியே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி உண்மையில இதில் எதை எடுத்தாலுமே 200 ரூபா. இந்த செட்டில் அப்படி எதை எடுத்தீங்கன்னாலும் 200 ரூபா. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல சின்ன ஒரு சாடியும் வச்சுருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா இது 50 ரூபா. இதில் எதை எடுத்தாலுமே 50 ரூபான்னு சொல்லி பாருங்கள். இந்த லைன் ஃபுல்லாகவே எதை எடுத்தாலும் 50 ரூபா. கட்டாயமங்களை தேவைப்படும் நினைக்கிறேன். என்ன இருக்கு பண்ண என்ன சமரசிமா ரெட்டி இந்த மாதிரி சம்சா. பாப்பா எத்தனை நான் 4 எடுப்போம் ஒரு பென்சில். ஒன்று காணும் தானே. இது 50 ரூபா. அப்படி அங்கே பாருங்க சின்ன சின்ன பிரமம் கட்டாயம் தேவை தான். ஆனால் கொண்டு போயிடல. டெம்பரா இருக்கு என்ன கட்டாயம் வேணும். அப்போ அப்புறம் போய்க்கு எடுப்போம் அப்படியே. ஓ பிளாஸ்டிக் கப்புகள் அந்த சாப்பாடு பிளேட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 ரூபா. இதுவும் 50 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி வாங்கி கொண்டு போகிறோம். ஓ எவ்வளோ இது 50 ரூபா என்ன பரவாயில்ல. ஒரு 4 கத்தியை வாங்கி கொண்டு போகலாம். இந்த சீப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ரூபாயில் சோடி 50 ரூபாயா. சோடி 50 ரூபா என்ன சோடி 50 ரூபா. இது என்ன இது இறைச்சி சாப்பிட்டா கட்டாயமான ஸ்டிக். எல்லாம் 50 ரூபா. அப்படி அங்காளவையும் போய் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் 150 ரூபாய்க்கு எதை போட்டிருக்கீங்கன்னா பார்ப்போம். இதை எங்கே இருக்கா என்னது பென்சில் என்ன எவ்வளோ இந்த பென்சில் காணையிலோ பென்சிலும் அதில் அப்படியே அந்த சிவிலி கூடம் வந்திருக்கேன் சேர்த்து வந்துருக்கு. இதை பிடிச்சி எழுதணுமே. ரொசாயனி தான் சரி எழுதுறாரு. அள்ளி போடுறதுல அந்த முட்டையில் இதில் அந்த பொறிக்கைக்குள்ளே எடுக்கக்கூடிய 150 ரூபா என்ன. சரி, அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை எடுத்தாலுமே 150 ரூபா தான். பாருங்க அப்படி இருக்குண்டு. இதில் எதை எடுத்தாலும் 150. இது ஒரு பைக்கில் போட்டு வச்சுக்கணும். பேக்கெட் பண்ணி தான் என்ன அது. ஓ பென்சில்கள் பெயிண்ட் ஸ்டிக்குகள் அதெல்லாம் அப்படி உள்ளுக்க போட்டு அதை கொம்பாஸ் மாதிரி பாவிக்கிறது. கொம்பாஸ் மாதிரி பாவிக்கிறது. ஆள் தேடி எடுத்துட்டு வேணுமா பிள்ளைக்கு எனக்கு வேணுமா அது யாரு சதியாகாத இங்கே வேறு இங்கே ராயனே பாருங்க ஆள் கூட இங்கே எடுக்கலாமே என்ன அப்படி எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கேன். குறைஞ்ச விலையிலோ எவ்வளவு 350 ரூபாயோ. ஸோ
ஆ இது என்னதுக்கு இந்த கத்தி எடுத்துறீங்க? ஆ தேங்காயில் பயன்படுத்தலாமா என்ன? உண்டியல் என்ன 150 ரூபா ரைட்டா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எக்கச்சக்கமான பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கணும். நாங்கள் மேலால் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. அப்படின்ட்டு இதெல்லாம் எதை எடுத்தாலுமே 150 ரூபாய்ன்னு சொல்லி ரியானா என்ன கேட்குதா? என்ன பந்தோ? சரி போயக்கு எடுப்போம் வைங்க. அப்படி போயக்கு எடுப்போம். மற்றதை காட்டுங்க. மற்ற என்ன கையில் வச்சிருக்கிறீங்க? மற்றதை காட்டுங்க. இந்த பனிக்கு போடுறது நல்ல ஒரு தொப்பி ஏன்னா தலை போகுது இல்லை போல. 150 ரூபாயா? ₹250 ரூபாண்ணா. ஜெரோமி என்ன இது கையில் இல்லை நிறைய இல்லாமல் எடுத்து வச்சு என்ன ஜெரோமி ஒரு பந்து ரியானா ஒரு பந்து நல்லா தான் இருக்க போகுது. வீட்டில் இருக்குத்தானே பந்து நிறைய? ஆ வேணுமா பிள்ளைக்கப்பா இது? சரியா வைங்கப்பா. இதான் அந்த ஒட்டுறது. இது ஸ்டிக் பேர் வந்து ஸ்டிக்கர் அப்படி ஒட்டுறது. இதை விட இதுகிட்ட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஓ இங்கால என்ன மாதிரி கிளாஸுகளோ? சில்வர்கள் என்ன நல்ல மொத்தமானது என்ன? ₹250 ரூபா என்ன? 250 ரூபா. இதில் இருக்கிற எல்லாமே 250 என்ன? இல்லை அப்படி ஸோ 250 ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு லாபம் என்ன? ஓ கட்டாயம் தேவைப்படும். ஆனால் அதிலே நிறைய இருக்கோ? ஸோ போலே என்ன? இந்த போலையெல்லாம் 200 ரூபா. உண்மையிலே முதல்ல ஒரு காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கெல்லாமே உண்மையிலே போலை அடின்னு சொன்னால் அப்படி தான் அடிக்கிறது. பொறித்தனமாக தான் இருக்கும். போலையை பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ கூடுதலாக இங்கே போலை விளையாட்டு ஒருத்தரும் பெருசாக விளையாடுறதும் குறைவு. ₹350 பாருங்க. இதில் நிறைய டிசைன் எல்லாமே இதில் வச்சுருக்கு. நம்ம இங்கே உங்களுக்கு தேவையான விருப்பமான கலரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எப்படி என்று சொல்லி. இதில் அப்படியே இதை எந்த பொருள் எடுத்தாலும் இதில் நிறைய கலர் எல்லாமே இருக்குது பாருங்க. நிறைய கலர் எல்லாம் வச்சுருக்கு நம்ம இதில் அப்படியே எந்த பொருள் எடுத்தாலுமே ₹350 பாருங்க. 350 ரூபா. அதில் எல்லா பக்கமும் சனம் வந்து ஒன்றுதான் இருக்குது. அப்படி அங்கால பார்ப்போம் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி. கிளாஸும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ₹350. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு டெம்பரான கிளாஸ் என்ன. ஒரு கப்பில் சுமார் ரிங்ஸ் ஒன்று அடித்தாலும் அடித்த மாதிரி தான் இருக்குது. இது என்ன? ஓ ஓ பிளாஸ்டிக் என்ன? நான் பார்க்க கிளாஸ் மாதிரி தான் இருக்கு என்ன. கண்ணாடியில் செய்த மாதிரி இருக்குது. கண்ணாடி கிளாஸ் மாதிரி. ₹350. அங்கே அப்படி ஆக்கலை பாருங்க. ரியானா எப்படி என்ன ஆள் என்ன செய்யுது வேறு ஆக்கலண்டே முதல்ல கூட்டி கொண்டு வந்து அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆக்கள்.
அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மக்கள் எல்லாம் வச்சுருக்கணும். வெஜிடபிளில் வந்து இது 350 ரூபா. இதில் எதை எடுத்தாலுமே 350 ரூபா. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே நல்ல பெரிய பெரிய கப்புகள், நல்ல பெரிய பெரிய கிளாஸுகள், அதோட டெம்பரானது நல்லா பாவிக்கக்கூடியது. இதில் எதை எடுத்தாலுமே 350 ரூபா. அரிதட் மாதிரியாண்ணா? அப்படி இதில் எதை எடுத்தாலுமே 500 ரூபா. பாருங்க உண்மையிலே எல்லாமே நல்ல பெரிய பெரிய ஏத்துக்களும் நல்ல ஒரு வடிவான கோப்பை இல்லாத தான் இதில் இப்படி வச்சிருக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இது ஒரு சின்ன சாப்பாடு டிஷ் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு குட்டி மூடியும் வச்சிருக்கணும். குட்டி மூடியும் இருக்குது பார்த்தீங்கன்னா சாப்பாடு டிஷ் மாதிரி ஏன்னா. சரி அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இதில் எதை எடுத்தாலுமே 500 ரூபாய்ன்னு சொல்லி போட்டிருக்கணும். இது நல்ல ஒரு கிண்ணி மாதிரி பாருங்க. உண்மையில் பாரம்னு சொன்னால் அதில் கெவியாக இருக்குது. ஒரு 2-3 சேர்த்து தூக்குன மாதிரி அப்படி ஒரு வெயிட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது இங்காலே நல்ல சாப்பாடு கோப்பை இருக்குது பாருங்க. 500 ரூபாய்க்கு உண்மையிலே ஒரு நல்ல லாபம்னு சொல்லலாம். நல்ல ஒரு டெம்பரான சாப்பாடு கோப்பை. இதுவும் 500 ரூபா தான். வேணும் தான் வேண்ட தாமானம். இது 500 ரூபா. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அளவான ஒரு அந்த இது முட்டை பொரிக்கலாம், அளவான ரொட்டியாக பூசி சுடலாம். பார்க்க வடிவாக இருக்கேன். எவ்வளோ இது? ஒன்று எடுக்க தான் இல்லை போல். முட்டை பொரிக்கலாமே என்ன எடுக்காதோ? அது ஒரு முட்டையை போட்டு நல்ல வட்டமாக அப்படியே பொரிக்கலாம். கொண்டு எடுப்போம் அப்படியே. ரைட். தண்ணி இருக்கிற ஜொக்குகள், இங்கே இருக்கிற அந்த சின்ன டிஷ்ஷுகள், இது எல்லாமே இதில் 350 ரூபா. வேறுங்க அப்படி வந்து இதுலேயும் பாருங்கள் அப்படி இதுலேயும் இப்படி நிறைய இருக்குது. இதுலேயும் எதை எடுத்தாலும் 350 ரூபா. நல்ல ஒரு சின்ன ஒரு தோட்டு பேக்கும் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது 350 ரூபா. எதை எடுத்தாலும் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நல்ல அளவான ஒரு குட்டிக்காது ரேட்டு. இதில் விலை 350 ரூபா. 350 ரூபா. ம் 350 ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு லாபமான கதிரை பாருங்க. இவ்வளோ கதிரை அடிக்கிறதுக்குன்னு அதோட இப்போ நிறைய பேர் இந்த கதிரையை எடுத்து கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ளே ஒரு 10 பேர்கிட்ட இந்த கதிரை வேண்டி கொண்டு போகிறோம். அந்த கதிரையிலே பாருங்க இவ்வளோ கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும்னு சொல்லி. இப்போ இந்த பாருங்க நல்ல வடிவான கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும். இதெல்லாம் 350 ரூபா. ரூபா இந்த சட்டி இதெல்லாம் இப்போ நம்மளை கறி வைக்கிறதுக்கு பாய்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. என்ன டெம்பரம் இருக்குன்னு டெம்பராக இருக்குது. 350 ரூபாய்க்கு உண்மையில் ஒரு லாபம் முடிச்சிடலாம். பாருங்க இதில் எந்த சட்டி எடுத்தாலுமே 350 ரூபா. புரிய விளையாட்டு சாமான்கள்லாம் இங்கே அப்படியே வச்சு வைக்கணும். ₹200 அந்த வாளியல். இங்கே இருக்கிற அந்த சின்ன கூடையல். சரி இதில் குட்டி சாவி இருந்துச்சுக்கணும். இதெல்லாம் 200 ரூபா. எத்தனை நம்பர்? இதெல்லாம் 8ஆம் நம்பர் சாவி. இதுவும் 200 ரூபா. அப்படியே இதில் எதை எடுத்தாலுமே 200 ரூபா. பாருங்க நீங்கள் வந்து இந்த கடைக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம்.